ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நான் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு கடுகு போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இங்கிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, புடலங்காய், கடலைப்பருப்பு போட்டு நல்லா குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பல்லாரியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ப்ளஸ் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கணும். 2 தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுட்டு இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருந்த புடலங்காய், கடலைப்பருப்பு இதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. அது நல்லா ஒரு கொதி வரணும். அந்த ஸ்டேஜில் தேவையான மசாலா ஐட்டம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்ச மசாலா 2 ஸ்பூனு, சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க சின்ன ஸ்பூனில். அதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இங்கிட்டு தேங்காய் ப்ளஸ் நான் பூண்டு எடுத்து 2 பூண்டு எடுத்து போட்டு நல்லா அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். டேஸ்டியான புடலங்காய்